ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்டோரியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன படத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா அந்த ஆவி மெதுவாக எழுந்திரிச்சு நேராக மிரா கிட்ட வந்திருக்கும். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த சோலஸ் கண்டினியூ த பார்ட் 4. இப்போ அப்படியே மிட் நைட் ஆகுது. அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிரா கிட்ட வருது. அர்ஜுன் நல்லா அசந்து தூங்கிட்டான். ஒரு கட்டத்தில் மிராவோட கையையும் அர்ஜுன் விட்டுட்டான். கெவின், திவ்யா 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. மிராவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனால் மிராவை மட்டும் அந்த பேய் அப்படியே தனியாக இழுக்குது. இழுத்து அப்படியே எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. அப்படியே சீன் கட்டாயி மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அர்ஜுன் ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு மிரா மிரா அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க மிராவை தடவுறான். பட் மிராவை காணோம். மிரா மிரா எங்கே போனா அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் மிரா இல்லை. கெவின் எழுப்புறான். மிரா எங்கடா அப்படின்னு கேட்டா அவனுக்கா, நீ தானே நைட்டு அவளை கட்டி பிடிச்சி படுத்து கிடந்த, என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க, மிரா எங்க? என்னடா சொல்கிற? மிரா திவ்யா என்னடா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு, மிரா எங்க அப்படின்னு அவளும் எழுந்ததான் கேட்குறா. ஸோ யாருக்குமே தெரியல மிரா எங்கே இருக்கா அப்படின்னு. ஸோ 3 பேருமே அப்படியே வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. நைட்டு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும். வீடெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி குப்பை அணக்க கடந்திருக்கும். ஆனால் இப்போது வீடு அவ்வளோ க்ளீனாக கம்ப்ளீட்டாக சுத்தபத்தமாக இருக்குது. அப்படியே 3 பேர் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் கிரியர் அப்படின்ற மாதிரி 3 பேருக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. ஏன் எல்லாமே சுத்தபத்தமாக இருக்குது. கீழே அப்படியே இந்த பேஸ்மெண்ட் ரூமில் அந்த சின்ன குழந்தை ஃபோட்டோலாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெலாம் போகிறாங்க. அங்கே மட்டும் குப்பையாக இருக்குது. அந்த குழந்தை மிஸ்ஸிங் போஸ்டர் அதுவும் இருக்குது. ஆனால் அங்கே மிராவும் இல்லை, அந்த பேயும் இல்லை. இவங்களும் எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறாங்க. அப்போ திவ்யாவா, கைஸ் இப்போ கதவை திறக்க முடியுமா? எனக்கு தான் விடிஞ்சிருச்சு. ஏன் திவ்யா நீ கதவை திறக்க போறியா? ஒரு வேளை திறந்தா நம்ம வெளியே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் திறந்துருப்பா. பட் அவள் லைட்டாக திறந்ததுக்கே கதவை திறந்துருச்சு. அவள் தான் ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி போகிறா. கெவின் கரெக்டாக பிடிக்கிறான். அப்போ கெவினும் திவ்யாவும் அப்படியே ஒரு 2 செகண்ட் பார்க்குறாங்க. திவ்யாவா, கதவு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்றா. அதுக்கு அவனும் தெரியுது அப்படின்னு அவளை நிற்க வச்சுட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா ஆக்சுவலி இவங்க நைட் வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டர், ஸோ சுற்றி கொஞ்சம் ஒரு வீடு 2 வீடு ஏதாவது 1 2 3 இருக்கும், ரொம்பலாம் காடு மாதிரி இருக்காது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. பட் இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக அடர்த்தியான காடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோட்டையும் காணோம், வீட்டையும் காணோம். அந்த மாதிரி தான், ஒரு வீடு கூட இல்லை. அந்த காட்டுக்கு நடுவில் இந்த வீடு மட்டும் இருக்குது. அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி கெவின் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அர்ஜுன் இங்கே வா. என்னடா? மிராவை நான் ஃபுல்லாக தேடிட்டேன், வீடு ஃபுல்லாக தேடிட்டேன். பட் மிராவை காணோம். மிராவையும் காணோம், அந்த பேயும் காணோம். நீ முதல்ல இங்கே பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் பார்க்குறாங்க. ஃபுல்லாக காடு. இவங்க இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம். அவங்க திரும்பி அவங்க காரை பார்த்தா அவங்க கார் மேலே மரம் விழுந்து கிடக்குது. ஸோ கார் ஃபுல்லாக டோட்டல் டேமேஜ். இவங்களால திருப்பி போகவே முடியாது. நடந்து போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணும், எங்கே போகணும் அப்படின்னு ஒன்றும் தெரியல. பிகாஸ் ஃபோன்லேயும் சிக்னல் சுத்தமாக கிடைக்கல, ரூட்டும் தெரியாது. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக இந்த வீட்டில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேர் இருக்காங்க. மிரா எங்க? வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சுற்றி போனால் காடு, வெளியே போனால் மிருகங்கிட்ட கடிப்பட்டு சாகணும், வீட்டுக்குள்ளே இருந்தால் பேய்கிட்ட சாகணும். ஆனால் இப்போது மிராவையும் காணோம். என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஏதோ ஒரு தண்ணி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் திவ்யாவுக்கு கேட்குது. கைஸ், உங்களுக்கு எதுவும் தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குதா? ஏய் லூசாடி நீ, ஃபுல்லாக மரம். எனக்கு இங்கே ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது. எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கல. அமைதியாக இருங்க, கேளுங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கேட்குது தண்ணி அப்படியே சலசல கொட்டுற மாதிரி. அப்போ அர்ஜுன் நோட் பண்ணிவிட்டு, இது அருவியோட சத்தம். ரைட் அர்ஜுன், அருவியோட சத்தம். அப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு அருவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவிக்கு தான் ஓடி வராங்க. பட் அந்த அருவி கொஞ்சம் ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் தான் இருக்குது. வந்து பார்த்தா மிராவா அந்த பாறை மேலே அப்படியே படுத்து கிடக்குறா. அவளை பார்த்ததும் அர்ஜுன் அவ்வளோதான் யோசிக்கவே இல்லை. தண்ணியில் ஒரு குதி தான் குதித்து டைவ் அடித்து அப்படியே மிராவை போய் தூக்குறான். மிரா 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 அப்படின்னு அவளை போட்டு உலுக்கிட்டு இருக்கான். கெவினுமே திவ்யாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்கான்.
ஒரு வழியாக மீராவோட கன்னத்தை தட்டி செஞ்சு உலுக்கி அவளை எழுப்பிட்டாங்க. அவள் கண்ணு முழிச்சதும், "அ அர்ஜுன், நான் நான் எப்படி இங்கே வந்தேன்? போச்சு, இவளுக்கு மறந்து போச்சு போல. நான் எப்படி இங்கே வந்தேன்?" அப்படின்னு அவளோட கையை பார்க்குறா. கையை பார்த்தா யாரோ அவளோட கையை அறுத்துருக்காங்க. அறுத்து அந்த ரத்தத்தை குடித்த மாதிரி இருக்குது. இதை அர்ஜுன் நோட் பண்ணிட்டு, "மீரா, என்னது இது? அ எனக்கு கை வலிக்குது. ஆனால் என்னன்னு தெரியல. யாரோ பிளட்டை குடித்த மாதிரி இருக்கே" அப்படின்னு கெவின் சொல்கிறான். "என்ன என்ன நிஜமாவா?" "ஆமாம், அப்படி தான் இருக்குது" அப்படின்னு திவ்யாவும் சொல்கிறா. ஆனால் மிராக்கா, "பட் கைஸ், எனக்கு லைட்டாக வலிக்குது. ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நான் எப்படி இங்கே வந்தேன்? அர்ஜுன், நீ தான் எனக்கு தூக்கிட்டு வந்தியா?" "இல்லை மீரா, நான் தூக்கிட்டு வரல." "அப்போ நானாக தான் வந்தேனா?" அப்படின்னு அங்கே பார்க்குறாங்க. இங்கே சேராக இருக்குமா. ஆனால் அர்ஜுன், திவ்யா, கெவின் இவங்களோட காலேஜ்லாம் அங்கே இருக்குது. பட் அவங்க காலேஜில் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். பக்கத்துலேயே இன்னொரு காலேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கெவின் உத்து பார்க்குறான். ஒரு குட்டி குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை நடந்தால் எப்படி இருக்கும்? குட்டி காலாக இருக்கும்ல. ஸோ அந்த கால் தடம் தான் அதில் இருக்குது. அதை பார்க்குறான். பார்த்துட்டு, "ஓ மை காட் அர்ஜுன், see this." "வாட்?" "இங்கே பாரு, இங்கே நம்ம 3 பேரோட கால் தடம் தான் இருக்குது. அதையும் தாண்டி என்ன மிராவோட கால் தடம் இருக்கா?" "இல்லை." "அப்புறம்?" "ஒரு 8 வயசு குட்டி பொண்ணோட கால் தடம் இருக்குது." "வாட்? 8 வயசு குட்டி பொண்ணோட கால் தடம் எப்படிடா இருக்கும்?" "இருக்கு பாரு." அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அப்போ மிரா கேட்குறா, "அப்போ இந்த 8 வயசு குழந்தை தான் என்னை தூக்கிட்டு வந்துச்சு நீ சொல்ல வரியா? அவ்வளோ குட்டி குழந்தை என்ன எப்படிடா தூக்கும்?" அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டில் கேட்கும்போது, அதுக்கு திவ்யாவா, "குழந்தையா இருந்தால் தூக்க முடியாது. பேயாக இருந்தால் நிச்சயமாக தூக்கிட்டு வந்திருக்க முடியும். இங்கே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுச்சு உன்னை?" "தெரியலையே, எனக்கு தெரியல." அப்படின்னு 3 பேரும் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக தான் மிராவை பார்க்குறாங்க. ஆக்சுவலி மிராக்கு அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளே ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனில் தான் இருக்கா. இது பத்தாதுன்னு கையில் வேறு பிளட் இருக்குது. அவள் திடீர்னு எனக்கு காலும் வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் காலையும் பார்க்குறானுங்க. பார்த்தா கால்லேயும் சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கு. என்ன நடக்குது இங்கே? ரொம்ப வினோதமாக இருக்குது. எதுவும் புரியல. "அர்ஜுன், நம்ம பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா?" "ஆமாம், நம்ம கார் எங்கே?" அப்படின்னு சொன்னதும் கூட்டு போய் காட்டுறானுங்க காரை. பார்த்தா கார் டோட்டல் டேமேஜு. இதை சரி பண்ணணும். பட் சரி பண்ண இவங்களுக்கு தெரியும். பட் அதுக்கான டூல்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. டயர் வேறு பஞ்சராகி போய் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு 4 பேருக்கு ஒன்றும் புரியல. பட் மிரா ஒரு படிக்கு போய் பயந்த மாதிரி அர்ஜுன் கையே தான் பிடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே. ரொம்ப வினோதமாகவும் இருக்குது. அப்படியே அர்ஜுன் பக்கத்துலேயே பயந்து போய் நின்றுட்டுருக்கா. அதுக்கு அர்ஜுனும், "வேறு வழி இல்லை, இந்த வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும். சர்வே பண்ணி தான் ஆகணும். நம்மளால் போக முடியாது." "அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா? இந்த பேய் வீட்டில் போய் நம்மளை இருக்க சொல்கிற? ஆர் யூ மேன்? நம்ம இங்கேருந்து பேசாமல் நடந்தே போயிடலாம்." "நடந்து எங்கடி போவ? எங்கே போவ?" "எதுக்கு கெவின் கத்துற? இப்போ என்ன கத்தாமல் என்ன பண்ண சொல்கிற? நடந்து எங்கே போவ? போகிற இல்லை பாம்போ சிங்கமோ இல்லை ஏதாவது கரடியோ ஏதாவது அடிச்சிருச்சுன்னு என்ன செய்கிறது? பாரு, அடர்ந்த காடு. நம்ம எப்படி இங்கே வந்தோங்கிறதே ஒரு மாதிரி புரியாமல் தான் இருக்குது. எல்லாம் அந்த ஹவுஸ் புரோக்கரை சொல்லணும். எல்லாத்துக்கும் நான் வந்தான். ஆசையை கட்டி ஏமாற்றி தொலைஞ்சிட்டான் ஃப்ராடு பையன். அப்போது இந்த வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறது? வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். தேர் இஸ் நோ சாய்ஸ்." அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு எல்லோரும் திருப்பி அந்த வீட்டை தான் பார்க்குறாங்க. வேறு வழி இல்லாமல் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அதே மாதிரி நைட் ஆகுது. நைட் ஆக ஆக மிராவோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது. அப்படியே அந்த சின்ன குழந்தையோட டாய்ஸ்லாம் அங்கே கீழே விழுந்து கிடக்கும்ல. ஸோ அதை கெவின் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதை டக்குன்னு பிடுங்கி அவள் பாட்டுக்கு வண்டி ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் கெவின் பார்த்து ஷாக் ஆகிட்டான். மிரா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவள் சின்ன குழந்தை மாதிரி ஏதாச்சும் விளையாடிட்டு இருக்கா. "அர்ஜுன், அர்ஜுன், இங்கே வாடா." "என்னடா?" "நான் டின்னர் பண்ணணும்." "நீ டின்னர்லாம் அப்புறமாட்டி பண்ணு, வந்து இந்த கூத்த பாரு." "வாட்?" "சீதர் மேன், மிராவை பாரு, அவள் நல்லா தானே இருக்கா." அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது. அவளோட தலைமுடி அப்படியே மூஞ்சிக்கு நேராக வந்து விழுகுது. அந்த காரை ஓட்டிகிட்டே வினோதமாக சிரிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி போய் பல்லு 1, 2 தட்டி போய் ஒரு மாதிரி அகோரமாக இருக்கா. "இது மிராவா?" அப்படின்னு
கெவினுக்கும் அர்ஜுனுக்கும் அவ்வளோ பெரிய ஷாக்கு. அந்த ஷாக்கோடையே அவளை பார்த்துட்ருக்க. ஆனால் அவளா மண்டைய ஆட்டி ஆட்டி ஈன்னு சிரிச்சிட்டே, "வா என் கூட வந்து விளையாடு. அர்ஜுன் வா வந்து விளையாடு" அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி கூப்பிடுறா. வாட் வாட் கோயிங் ஆன்? மிரா, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிகிட்டு இருக்க? நான் மிரா இல்லை, நான் ஆனியா. ஆனியா? ஆனியாவா? மிரா செத்து போயிட்டா. நான் ஆனியா அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக சொல்கிறா. கெவினுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு, என்ன இவ பண்ணுறா அப்படின்னு. அப்போ தான் திவ்யா ஓடி வந்து சொல்கிறா, ஆனியானா இந்த குழந்தை தான், இந்த மிஸ் ஆனால இந்த பாப்பா தான், இவ தான் ஆனியா. அப்போது இவளோட ஆவிதான் நம்ம மிரா மேலே ஏறி இருக்கா. அப்போ நம்ம மிரா அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியலை. கிருகிருன்னு தலையை சுற்றிருச்சு. ஆனால் இங்கே மிராவா, மேடம் தரையெல்லாம் நடக்கலை, அப்படியே சவரு மேலே நடக்கிறாங்க, சீலிங் மேலாம் தலையில் தொங்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி வினோதமாக பண்ணிகிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாருக்கும் பயந்தான் அதிகமாகுது. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியலை. டைம் வேறு ஆக ஆக இன்னும் ரொம்ப கொடூரமாக வேறு பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பாட்டு கம்ப்ளீட்